அப்போஸ்தலர்கள் அதை சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் தெரியாதனால தான் நீங்கள் உங்கள் புத்தி மங்களா போயிருக்கே தவிர, அவனை பின்பற்றி அதுதான் ஆசீர்வாதம்னு நீங்களும் நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களே தவிர, உண்மையான ஆசீர்வாதம் என்ன சொல்லி முடிக்க போகிறேன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 1:3 படிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, உன்னதம்னா இங்க பூமி கிடையாது, உன்னதங்களில் ஆவிக்குரிய, எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிச்சே இருக்க. உன்னதம், மகிமை,